வணக்கம். இன்னைக்கு நாம சில ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இஸ்ரேலோட அந்த பல வருஷ தொழில்நுட்ப ஆதிக்கம் அது ஒரு முடிவுக்கு வருதா? முக்கியமா ஈரானோட வளர்ந்து வர்ற திறன்கள் பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். பல வருஷமா இஸ்ரேல் கிட்ட தான் இந்த பகுதியிலேயே ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆனா அந்த நம்பிக்கை இப்போ கொஞ்சம் ஆடுதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது, குறிப்பா ஈரானால. ஆமா, அதுதான் புதிய நிலைமை மாதிரி தெரியுது. சரி, அப்போ இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஈரானோட இந்த ஏவுகணை திறன்கள் அது எப்படி மாறியிருக்கு? ம் ஆரம்பத்துல குறி தப்பி போற சாதாரண ராக்கெட்டுகள் மாதிரி இல்லாம இப்போ ரொம்ப துல்லியமா தாக்குற ஏவுகணைகளுக்கு ஈரான் மாறி இருக்குன்னு ஆதாரங்கள் காட்டுது. ஓ அப்படியா? ஆமா, ஃபதஹ், ஜுல்ஃபிகார், அப்புறம் கைபர் மாதிரி ரகாங்கள் சில மீட்டர் வித்தியாசத்துல இலக்கை தாக்க முடியும்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பெரிய ஸ்டெப் தான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இது ஜிபிஎஸ்ஐ நம்பி இல்லாம இயங்குதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த ஏவுகணைகள் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்கள், அதாவது கேமரா மாதிரி இலக்க பார்த்து போறது. ம். அப்புறம் இனர்ஷியல் நேவிகேஷன் சொல்வாங்க, அதாவது போற திசையையும் வேகத்தையும் வச்சு கணக்கிடுறது. சரி. அதோட அது போற வழியில இருக்கிற நிலப்பரப்ப ஒரு மேப்போட ஒப்பிட்டு சரி செய்யற அல்காரிதம்கள். இதெல்லாம் வச்சுதான் அது வழியே கண்டுபிடிக்குது. அப்போ ஜிபிஎஸ் ஜாம் பண்ணா கூட? ஆமா, அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ண நினைச்சா கூட இந்த ஏவுகணைகளை பெருசா பாதிக்க முடியாது. இது பெரிய விஷயம் ஆச்சே. அது மட்டும் இல்லாம சீனாவின் பெய்டோ சிஸ்டம், அது அவங்களோட ஜிபிஎஸ் மாதிரி, அது மூலமா அமெரிக்காவை சாராமலே உலகளாவிய வழிகாட்டுதல் துல்லியம் ஈரானுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்டாது. அப்போ இதுல வெளிநாட்டு உதவியும் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கே. உக்ரைன் போர் பத்தியும் உங்க ஆதாரங்கள் பேசுதுன்னு சொன்னீங்க. ஆமா, உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு கிடைச்ச சில டேட்டா, சில அனுபவங்கள் ஈரான் தன்னோட ஆயுத டிசைன், போர் யுக்திகள் இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெருகேத்த உதவி இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. ஓஹோ. இதுக்கு ஒரு உதாரணமா ஜான்வரி 2020ல ஈராக்ல இருந்த அல் அசாத் அமெரிக்க விமானத்தளம் மேல ஈரான் நடத்தின தாக்குதல்ல சொல்றாங்க. ஆமா, ஞாபகம் இருக்கு. அது ஜிபிஎஸ் இல்லாமலேயே ரொம்ப துல்லியமா நடந்துச்சு. அதுக்கு பதிலடியா பெரிய தாக்குதல் எதுவும் அமெரிக்கா தரப்புல இருந்து அப்ப வரல. இது ஈரானோட திறமையையும் ஒருவேளை அமெரிக்காவின் தயக்கத்தையும் காட்டுறதா சில பேர் பாக்குறாங்க. சரி, இப்போ இஸ்ரேலோட அந்த பாதுகாப்பு அமைப்புகள் அயன்டோம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதோட ஒப்பிடும்போது இது எப்படி இருக்கு? அயன்டோம் முக்கியமா சாதாரண குறித்தப்பக்கூடிய ராக்கெட்டுகளை தடுக்கத்தான் செஞ்சாங்க. ஆனா இந்த ஆதாரங்கள் படி பார்த்தா கூட்டம் கூட்டமா வர்ற ட்ரோன்ஸ், அதாவது ட்ரோன் ஸ்வாம்ஸ், அல்லது இந்த ஆப்டிக்கல் வழிகாட்டுதல் இருக்கிற க்ரூஸ் ஏவுகணைகள், இதெல்லாம் தடுக்கிறதுல அதுக்கு சில சவால்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா? அதே மாதிரி டேவிட் ஸ்லிங், ஆரோ மாதிரி இஸ்ரேலோட மற்ற இன்டர்செப்டர் ஏவுகணைகள் ரொம்ப காஸ்ட்லி, விலை அதிகம். ஆமா, அது தெரியும். ஆனா ஈரானோட ஷாஹேட் மாதிரி ட்ரோன்ஸ் ரொம்ப மலிவா செஞ்சிட முடியுது. இங்கதான் அந்த காஸ்ட் பெர் கில், அதாவது ஒரு எதிரி ஆயுதத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிற கணக்கு வருது. புரியுது. இந்த கணக்குல பார்த்தா மலிவான ஆயுதங்களை அதிக எண்ணிக்கையில அனுப்புறது மூலமா விலை உயர்ந்த பாதுகாப்பு சிஸ்டம்ஸை திணறடிக்க முடியும். இதுல ஈரான் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆயுதங்கள் தயாரிக்கிறது மட்டும் இல்லாம, ஒருவேளை தாக்குதல் நடந்தா அதுல இருந்து தப்பிக்கிறது பத்தியும் ஈரான் யோசிக்குது போல இருக்கே. நிச்சயமா, ஆயுதங்களை உருவாக்குறதோட நிறுத்திக்காம ஒரு முதல் தாக்குதலை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்க ராணுவ ரீதியாவும் பிளான் பண்றாங்க. அதாவது ஏவுகணை ஏவுற இடங்களை ஒரே இடத்துல இல்லாம பரவலா பல இடங்கள்ல ரகசியமா வைக்கிறது. சரி. ஆயுதங்களை சுரங்கங்கள் மாதிரி ரொம்ப பாதுகாப்பான இடங்கள்ல பதுக்கி வைக்கிறது, கம்யூனிகேஷனுக்கு பல வழிகளை தயாரா வச்சிருக்கிறதுன்னு பல ஏற்பாடுகள் செய்யறாங்க. அப்போ தாக்குதல் நடந்தாலும் பதில் கொடுத்த தயாரா இருக்கணும்னு. ஆமா, பதில் தாக்குதல் நடத்துற திறனை இழக்காம இருக்க இதெல்லாம் உதவும். இதுல சீனா, ரஷ்யா இவங்களோட பங்களிப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, ஒரு கூட்டு முயற்சி பத்தியும் உங்க ஆதாரங்கள் பேசுது. சீனா கிட்ட இருந்து ஆப்டிக்ஸ் தொழில்நுட்பம், ரஷ்யா கிட்ட இருந்து போர் யுக்திகள், ஈரான் தன்னோட உற்பத்தி திறன், இதெல்லாம் சேருதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இது முன்னாடி இருந்த மாதிரி இல்ல போல. ஆமா, இது முன்னாடி ஹிஸ்புல்லா கிட்ட இருந்தா அந்த சாதாரண கத்யூஷா ராக்கெட் மாதிரி இல்ல. இது ஒரு பெரிய ஸ்கேல்ல
நவீன ஆயுதங்களை தயாரிக்கிற ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தெரியுது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவோட கவனம் பெரும்பாலும் யுரேனியம் செறிவூட்டல் மேல இருக்குன்னு அடிக்கடி செய்தி வருது. ஆனா இந்த ஆதாரங்கள் சொல்ற அச்சுறுத்தல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே. ரொம்ப சரியா சொன்னீங்க. நெத்தன்யாகு அணு ஆயுத அச்சுறுத்தலை பத்தி அதிகம் பேசும்போது இந்த ஆதாரங்கள் சொல்ற உடனடி அச்சுறுத்தல் என்னன்னா இந்த பல முனை தாக்குதல்கள், அதாவது மல்டி வெக்டர் சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக்ஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரே நேரத்துல பல திசைகள்ல இருந்து பலவிதமான ஆயுதங்களை, ஏவுகணைகள், ட்ரோன்ஸ்னு அதிக எண்ணிக்கையில ஏவி இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைப்புகளை திணறடிக்கிறது. இதுதான் இப்போதைய பெரிய சவாலா இருக்கலாம்னு இந்த ஆதாரங்கள் காட்டுது. ஓ, இது ஒரு புதுவிதமான சவால். ஆமா. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கிய வாதம் இதுதான். ஈரானோட இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம், குறிப்பா ஜிபிஎஸ் சாராத வழிகாட்டுதல், மலிவான ஆனா திறமையான ஆயுதங்கள், தாக்குதலை தாங்குற யுக்திகள், அப்புறம் சீனா ரஷ்யா கிட்ட இருந்து கிடைச்சதா சொல்லப்படுற அந்த உதவி, இதெல்லாம் சேர்ந்து பல வருஷமா இஸ்ரேல் அனுபவிச்ச அந்த கேள்விக்கே இடமில்லாத ராணுவ தொழில்நுட்ப ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்துது. அந்த காலம் ஒரு முடிவுக்கு வரலாம். அதுதான் இந்த ஆதாரங்களோட மையக்கருத்து மாதிரி தெரியுது. ஆஹா, இந்த பிராந்தியத்தோட மிலிட்டரி பவர் பேலன்ஸ்ல ஒரு பெரிய ஷிஃப்ட், ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது நாம பல வருஷமா நம்புன விஷயங்களையே ஒரு கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா. சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி, நீங்க யோசிக்கிறதுக்காக. இந்த ஆதாரங்கள்ல நாம பார்த்த இந்த தொழில்நுட்ப ராணுவ மாற்றங்களை வச்சு பார்க்கும்போது இந்த பிராந்தியத்தோட பாதுகாப்பு சூழலும் நாடுகளுக்கு இடையான உறவுகளும் வர்ற காலங்கள்ல எப்படி மாறலான்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.